பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட ஒரு தலைப்பின் கீழ் தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிய போகிறோம். திருப்தியான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 90:14-15 இப்படியாக சொல்லுகிறது. மோசேயின் ஜெபம் என்று வருகிற அதிகாரத்திலே மோசே இப்படியாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் என்று ஜெபிக்கிறார். எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி மோசே மனம் உருகி ஜெபிக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறீர்களா இந்த ஜெபத்தை? ஆண்டவரே, உடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். முழு மனதுடன் ஜெபியுங்கள். இது ஏதோ ஒரு சுவையான உணவினால் உண்டாகும் திருப்தி அல்ல. ஏதோ ஒரு செல்வப்பெருக்கினால் உண்டாகும் திருப்தி அல்ல. படிப்பினாலோ ஞானத்தினாலோ உண்டாகும் திருப்தி அல்ல. தேவனுடைய கிருபையினால் உண்டாகும் திருப்தியாயிருக்கிறது. மோசே ஜெபிக்கிறார். ஏதோ ஒரு நாள் 2 நாள் மட்டும் அல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. அதிகாலையிலே நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து முழங்கால் படியிட்டால் புல்லின் மேல் பெய்யும் பனி போல அவருடைய கிருபை நம் மீது இறங்குவதை நீங்கள் காண முடியும். நம்மை திருப்தியாக்குவதை நீங்கள் காண முடியும். நீங்கள் திருப்தியாவதை காண முடியும். நாம் ஒரு திருப்தியற்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே யாருமே எதிலையுமே திருப்தி அடைவதில்லை. தொழிலாளிகளுக்கு அவர்களுக்கு தங்களுடைய கூலி பத்தவில்லை என்று சொல்லி திருப்தி இல்லாமல் போராடுகிறார்கள். முதலாளிகள் எவ்வளவு சம்பாதித்தாலும் திருப்தி இல்லாமல் சில குறுக்கு வழிகளை தேடுகிறார்கள். கணவனுடைய சம்பாத்தியத்தில் மனைவி திருப்தி அடைவதில்லை. சில அரசியல்வாதிகள் பண ஆசையினால் ஊழல் செய்து வழக்குகளில் சிக்கிக்கொள்கிறார்கள். இன்னும் சிலர் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை மனதின் திருப்தியற்ற வாழ்வுக்கு தள்ளுகிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு மனரம்யமான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு. நம்முடைய தேவன் அளந்து கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. மனிதனை தேவன் படைத்து செய்த முதல் காரியம், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு நாளும் உங்களை வறுமையில் வாட்டி சோதிப்பது அவருடைய சித்தம் அல்ல. உங்களை கண்ணீர் வடிக்க வைப்பது அவருடைய சித்தம் அல்ல. உங்களை திருப்தியாக்குவதே அவருடைய சித்தமாயிருக்கிறது. பணம் மட்டுமே திருப்தி அல்ல பிரியமானவர்களே. பொருள் மட்டுமே திருப்தி அல்ல. சகலத்திலும் திருப்தி, நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம், நல்ல நினைவுகள், தேவனோடு உள்ள உறவுகள் இருதயத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குறது. இயேசுவை பாருங்கள். அவர் எவ்வளவு மனரம்யமாய் திருப்தியாயிருந்தார். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, ஆனால் மனுஷனுக்கோ தலை சாய்க்கிய இடமில்லை என்று சொன்னவர். ஆனாலும் அவர் எவ்வளவு சந்தோஷமாயிருந்தார் பாருங்கள். அவர் உள்ளத்தில் எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவதற்கு இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். அந்த சந்தோஷத்தினால் நிரப்பப்படுங்கள். கிருபையினால் திருப்தி. நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, எங்கள் வாழ்நாள் முழுவதும்
கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபை நான் எங்களை திருப்தியாக்கும் என்று ஜெபிக்கிறேன். மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, சபையே பயப்படாதே, தேசமே மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு கிருபை கிடைக்கச் செய்வார். இந்த உலகம் வறுமையினாலும் ஏழ்மையினாலும் தத்தளித்தாலும் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தர் உங்களை திருப்தியாக்க செய்வார். மனிதன் உங்களை திருப்தியாக்க முடியாது. மனிதன் ஏதோ உங்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். அவனால் முடிந்தது அது மட்டும்தான். ஆனால் தேவன் உங்களை திருப்தியாக்குவார். எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களை திருப்தியாக்குவார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறவர், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர், நீடிய வாழ்வு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அது அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்ததினால் நம்மை நீடிய ஆயுள் வரைக்கும் வாழச் செய்வார். ஹல்லேலூயா. நீடித்த நாட்களால் நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீதியின் சாயலால் நம்மை திருப்தியாக்குவார். நீதியின் சாயலால் நம்முடைய திருப்தி எதிலே இருக்கிறது? எவற்றினால் நம்முடைய இருதயம் திருப்தி அடைய தேடுகிறது? தாவீது தன்னை மற்றவர்களிடத்தில் நின்று வேறு பிரித்து சொல்கிறார். நானோ நீதியில் உம்முடைய முகம் தரிசிப்பேன், அவருடைய சாயலால் நான் திருப்தி ஆவேன். யோபு பக்தன் மிகுந்த பாடுகளின் மத்தியிலும் இப்படி சொல்கிறான். இந்த என் தோள் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இதுவே நம்முடைய திருப்தியாக இருக்கட்டும் பிரியமானவர்களே. இதுவே நம்முடைய திருப்தியாக இருக்கட்டும். அவருடைய சாயலால் நாம் திருப்தியாகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் தேவனை பின்பற்றுவர்களாக இருந்தால் மற்ற ஜனங்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நீதியின் சாயலால் திருப்தியாக்குறார். அவருடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்குறார். திருப்தியான வாழ்வு தேவன் நமக்கு தருகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் மக்க நன்றி கர்த்தாவே. நீர் பேசிய எல்லா நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபையினாலும் நீதியின் சாயலாலும் எங்களை திருப்தியாக்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீடித்த நாட்களாக எங்களை திருப்தியாக்குங்க தாவே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.